மேலறை தியானம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் மேசி சி, ரெக்சாஸ், USA. தலைப்பு புதுப்பிக்கப்பட்ட பலம். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் தொடங்கி 31ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். களைத்து பெலனற்றவர் போல் உணர்வது இலகுவானது. பொறுப்புகள், சவால்கள் தினமும் எமது நேரத்தையும் சக்தியையும் கேட்டு நிற்கின்றன. சில சமயங்களில் எல்லைக்கோடு தெரியாமல் ஓடும் பந்தய ஓட்டம் போல இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் புதுப்பெலன் அடைவார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். கழுகு ஆகாயத்தில் இலகுவாக எழும்புவது போல கர்த்தரில் தங்கியிருப்பவர்களும் சவால்களையும் சோதனைகளையும் மேற்கொள்ளத்தக்க புதுப்பெலன் அடைவார்கள் என்ற அழகிய படத்தை காண்பிக்கிறது. கழுகு சிறகடித்து பறப்பதில்லை. தேவையின்றி சக்தியை செலவழிக்காமல் காற்றின் போக்கிலே மிதந்து செல்லும். நாம் கடவுளை நம்பும்போது தனியாக எமது பலத்தில் முயற்சி செய்து களைத்து போக தேவையில்லை. நாம் கடவுளை சார்ந்து நிற்கும்போது அவருடைய பலம் எம்மை தாங்க இடம் கொடுக்கிறோம். எமக்கு களைப்பு ஏற்படும் நேரங்களில் நாம் தரித்து நின்று கடவுளில் நம்பிக்கையை வைத்து சுமையையும் களைப்பையும் அவரிடம் கொடுத்து விடுவோம். அவர் எம்மை தூக்கி நிறுத்துவார் என்று நம்புவோம். களைப்பும் சோர்வும் இல்லாத ஒருவர் எம்மை தாங்கும் போது கழுகை போல சூழ்நிலைக்கு மேலே எழும்புவோம். கடவுளின் பலம் எமக்குள் வர இடம் கொடுக்கும் நேரத்தில் அவர் வாக்களித்தபடி உதவுவதை காண்போம். ஜெபம். அன்பான கடவுளே, நீங்கள் எமது பலமாகி சக்தியை புதுப்பிப்பதற்காக நன்றி. கழுகை போல சவால்களுக்கு மேலே எழும்ப உதவி செய்யுங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கடவுள் என்னை தாங்குவதால் நான் சவால்களை மேற்கொள்வேன். கர்த்தருடைய அன்பும் அவர் தரும் பலமும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.